ஏன்னா எல்லாரும் எனக்காக ஓட்டு போட்டீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆனா நிறைய பேத்துக்கு குட்டி அம்முவை பிடிக்கல, என்னையும் நிறைய பேத்துக்கு பிடிக்கல. ஆமா, இவ பெரிய இவ குழந்தையவே பிடிக்கலையா, பின்ன குரங்க பிடிக்குமா? யாரு குரங்கு? ஐயோ பாமே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாலே, அதெல்லாம் 2 வார்த்தை பேசலான்னு வந்தா என்னையா குரங்கு சொல்ற? ஆமா, உங்க பாசமும் வேஷமும் ஆறுதல சொல்லடாங்களா, ஆறுதல் முளைச்சு 3 இலை விடல, சுண்டக்காசை சிந்துக்கிட்டு. நான் என்ன செடியா 3 இலை விளையாடுறதுக்கு? நானும் குழந்த. நீ குழந்தை இல்லடி, குட்டி சாப்பா. நீ குமரி இல்லடி, குரங்கு. ஏய், ஓவரா பேசின பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் பாரு. பொடி மல்ல இங்கிருந்து. நீ பல்ல தட்டோட வரைக்கும் என் கைய பிள்ளையங்கா படிக்குமா? பின்ன நீ ஆட என்ன போக சொல்ல? ஏய், நீ தாண்டி நான் தாண்டி நீ. சும்மா இடையா சொல்லி கேட்ட. அம்மடியா நில்லு. ஓ, அப்படி மேடம் என்ன செஞ்சு கிழிக்க போறீங்களோ? அம்மோ, அம்மடியா நிக்க சொல்லி. பாடுங்க மக்களே, இப்படிதான் சில பேர் தேவையில்லாம வேண்டு பிரச்சனை பண்ணி நம்ம நிம்மதிய கெடுக்கும். சுண்டு வர சேர்ந்துக்கிட்டு இவன் நிம்மதியை நான் கெடுக்கிறனா? இருடி, ஆத்து தண்ணியில உன்னை தூக்கி போட. பாட்டையா என்னமோ முணங்கடா. சரி, 9ஆம் தேதி என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நான் மறக்கவெல்லாம் இல்லை, நம்ம சொல்லாம வச்சுட்டேன், மன்னிச்சிடுங்க. அப்புறம் எனக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப முக்கியம், என்ன பிடிக்காதவங்க நான் வரும்போது ஸ்கிப் பண்ணிக்கங்க. பெரிய ஐடியா. சரி, அம்மு வரட்டா? வர வேண்டாம்னு சொல்லுங்க, அப்படியே இந்த படுத்து கிடப்பா. ஏன் நிக்கட? நீ ஏன் வேண்டா சொல்லு. அது உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. என்கிட்ட சொல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை. எனக்கு ஓட்டுப்பட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம்மா, நிறைய பேர் சின்ன அம்மு வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் அஜய் கூட இருக்கும்போது அவங்க பண்ணுறதே, அவங்க கேரக்டர்லாம் சிலதே முட்டுவே ஞாபகப்படுத்தும். அதனாலதான் நான் வரேன். அதனாலதான் குட்டி அம்மாவை சில இடத்துல காமிக்க வேண்டியதா இருக்கேன். முட்டு அம்மா இறந்து போட வரைக்கும் நான் அப்பப்ப வருவேன். அப்புறம் மறுபடியும் முத்து அவங்க சொந்த ஊருக்கு போனதும் மறுபடியும் குட்டி அம்மா வருவா. அப்ப மட்டும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஏன்னா எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பாட்டையா? அப்ப நான் வர்றது வர, நீ வர்றது ஆடுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு அர்த்தம். நம்ம ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே சொல்லாத என்ன? ஏன் நீ அம்பட்டு கேவலமா இருக்கியா? இப்பதானடி சொன்னேன். அப்ப என்னோட கண்டென்ட்டோட மூக்கண்டென்ட் அப்படி எடுக்கா? ஐயோ, சொன்னா உனக்கு புரிய மாட்டேதுல. சரி, அப்போ நம்ம 2 பேர்த்து கண்ணாண்டியும் கழுவி கழுவி ஊட்டாடு பார்க்காங்களே, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு. நாங்க என்ன கஷ்டப்படுத்தினாலும் எங்களை பார்க்கற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வார்த்தையில சொன்னா பட்டாளே, இருந்தாலும் வேற வழியில ரொம்ப தேங்க்ஸ். டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. பை பை. உங்களுக்கும் கூட பரவாயில்லையாட்டுக்குது, எனக்கு தான் துணி அதிகமாக இருக்கு. ஆமா, எங்க வீட்டில் 3 பேர், உங்க வீட்டில் 4 பேர். விக்கி சைக்கிள் இருக்கிறது கோயில் துணி விக்கிது, வேற இந்த மொட்டை துணிது. ஏய் குண்டு, உன்னை தள்ளி விட்டுடுவேன். அப்படி சொல்லக்கூடாது. அவ என்ன முட்டை கண்ணி சொல்லி நீ தள்ளி விட்ட விடு, எனக்கு என்ன பயமா? ஏய் போய் உங்க அப்பா அம்மா உன்னோட துணி எல்லாம் எட்டாந்து துவை. அம்மு துவைக்கும். நீ பேசாட. சரிங்க மேடம், சரிங்க. பாரு, அத்தனையும் இறக்கிட்டா, எடுத்துட்டு வரணுமில்ல. தம்பி நீ போய் வாங்கிட்டு வா போ. 2 பேரும் தள்ளுங்க. அதனால உன்னை
தள்ளணுமா? கொழுப்பு பத்தியா? தலைநிலே வழிய விடு சொன்னேன். நீ தள்ளு சொன்னேன். என்ன தள்ளுன்னு சொல்லல, நீ தலைநிலுன்னு சொன்னேன். தள்ள முடியாது. நீ பிடிச்ச அவளை தள்ளி விட்டுட்டு போடா அந்தால. கொழுப்பு பாரு வாய் எப்படி பேசுறானே. நீ என்ன அதை பிடிச்சிட்டே நிக்க? முட்டை பாவம் பேட்டு தூக்கி. ஆமாம்மா, அதான் இவ ஹெல்ப் பண்ணிட்டா. நான் தூக்க முடியாது. சரி தள்ளி நில்லு. அம்மு சோப்பு போடும். நீ போ. என்னது, நீ துவைக்கிறியா? ஆ, என்னத்த? அப்பா அம்மா முட்டை பாப்பா ட்ரெஸ்ஸு. அட ஆத்தி, நீ துவைச்சின்னா என்ன ஆகிறது? அழுக்கு போய் அழுக்கு போய் அழுன்னு வாசம் வராது. கமிஷனர் துணி கரு துணியா மாறாம இருந்தா சரிதான். ரேக்கா பாப்பா, அம்மாவை கூட்டிட்டு இந்த சைடு வா. அடுக்க நானும் துவைக்கணும்ல. நீங்க 2 பேரும் சைக்கிள் கிட்ட போய் இருங்க, நான் எல்லாம் துவைச்சிட்டு வரோம். அம்மு சோப்பு போடும். ஐயோ வித்தார கள்ளி, நீ சோப்பும் போட வேண்டாம் ஷாம்பு போட வேண்டாம். போய் அண்ணன் சொன்னாப்புல சைக்கிள் கிட்ட அங்கே உட்காந்துருங்க போங்க. முட்டை சிலிண்டர் முக்காடு எல்லாம் துவைக்கும். அம்மா துவைக்க கூடாடா. கொழுப்பு பத்தியாக்கா? நீ சிலிண்டராமா நான் முக்காடாமா? கீ கீ. நீ தம்பி அவளை தூக்கி அந்தால வீசுடா. ஏய் வாயை உடச்சிருவேன் பார்த்துக்கோ. வாய அம்மு உடச்சு. ஏன் அவன் வாய் பேசிட்டே தான்டா இருப்பான். 2ஐயும் தூக்கிட்டு வந்து இங்க சைக்கிள் கிட்ட விடுறா. என்னது, நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னை வச்சு எல்லாரும் விளையாடுறீங்க. எங்க அம்மா என்னடானே இவ்வளோ தூக்கி அந்த புறம் வீசுங்குது, நீ என்னடானே இவ்வளோ தூக்கிட்டு வாங்குற. அப்புறம் என்னதான் பண்றது? ஏய், நாய் கடிச்சானாலும் 16 ஊசி தாண்டா தப்புல சுத்தி போடணும். இவ கடிச்சா எத்தனை ஊசி போடணும்னே தெரியல. கடிச்ச ஸ்பாட்டுக்கு போய் தான் சேரணும். என்ன அந்த பயம் இருக்கட்டும். கொழுப்பு பாத்தியாக்கா? அப்ப நான் தாக்கு இருக்கிற கொழுப்பு இல்லாமையா போயிடும்? ஒன்று கமிஷனரு ஒன்று ஐஜி. ஆ முத்துன்னு தான் கூப்பிடுவான். ஆனால் அவன் சொன்ன எதுனாலும் கேட்டுக்குவான். ஆனால் என் பையனை அண்ணான்னு தான் கூப்பிடுவான். அவன் என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். என்ன? அம்மா உன்னை போ சொல்லி. இவ சொன்ன உடனே கேட்டுணுமாக்கும். பெரிய மனுஷி இவன். நான் உன்னை தூக்கி அந்தால போடுன்னு சொன்னேன், அதையே அவன் கேட்காம நிற்கான். ரேக்கா பாப்பா, நீயாவது இங்க வாமா. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இப்போ தங்க அம்மா சொன்ன மாதிரி சைக்கிள் நிற்கல, அங்கே போய் இரு மரத்துக்கீழே. அம்மா துவைச்சிட்டு கொடுக்குறேன், நீ துணியை புளிவியா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து துணியை காய போடுவோமா, சரியா? ரேக்கா பாப்பா போறாளாம், நீ போ. நீ போ. அடப்புல நீ நகர்ந்தாதான் நான் நகர முடியும். கூட கூட பேசுறியே, அது தெரியுது உனக்கு? அடா எடுக்கு. ஏய் அம்மா, இந்த துணியெல்லாம் கொட்டிட்டு கொடு. நீ போனதாண்டா உன் சைக்கிள் இருக்கிற பக்கெட்டையும் எடுத்துகிட்டு வருவேன். அதில் தாண்டா ஊற போடணும். கொட்டிட்டு கொடுனா எங்கே கொட்டுறது? இப்போதைக்கு அந்த கல் மேலே எடுத்து வச்சுட்டு கொடுமா. இது எனத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு பார்த்தேன். அதுக்கெல்லாம் கூட இல்லாட்டி பரவாயில்ல. இதா? இதாம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கொட்டிட்டு கொடு. இவ்வளோ தூக்கி போட்டு இந்த பக்கெட்டில் மூடி அப்படியே இந்த தண்ணியில் போட்டுருவோம். எங்கேயோ போய் சேரட்டும். ஏய் நான் கூட அவங்க அப்பனாத்தான் வந்து கேட்டேன், என்னடா சொல்கிறதுன்னு நினச்சேன். இவ இல்லாமல் அவங்களே நிம்மதியாக தான் இருப்பாங்கட்டுக்குது. சாண்டா மண்டா. அடிச்சுன பல்லுகளெல்லாம் தெரிச்சிடும் பார்த்துக்கா. வாய் பேர் வாய் சுண்டலி. அம்மா அம்மா தண்ணியில போட்டு. ஆமாம், போட்டு அப்படியே தண்ணியில் கரைஞ்சிருவா அம்மு. ஏய் வச்சுக்கடா. என்ன எதுக்கு நீ வச்சுக்கிற? என்னையோட நீ வச்சுக்க வேண்டாம் என்ன பே. ஏய் முத்து, அவ இப்போதைக்கு வழி விட மாட்டா. நீ துணி இப்படியே பெய்யா. நீ இதை வச்சுட்டு சாமி துணியும் அவங்க துணியும் கொண்டாந்து கொடு.
ம் சரிங்க மாமி. நானே எல்லாத்தையும் துவைச்சிக்கிறேன். ரேகா கிட்ட அந்த கூடையில சோப்பு மட்டும் வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடுத்து விடு. இல்ல மாமி, எங்களது நான் வந்து துவைச்சுக்கிறேன். சோப்பு தானே. நானே அந்த துணி கூட சேர்த்து எடுத்துட்டு வரேங்க. இல்லையா, எல்லாம் நானே துவைச்சிருவேன். நீ படிக்கிற பையன் எதுக்கு துவைச்சிக்கிட்டு? பிள்ளைகளை அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு நீங்களும் அப்படியே உட்காருங்க. துவைச்சி காய போட்டுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா காஞ்சிரும். அப்புறம் போகையில் எடுத்து மடிச்சு கொண்டு போய்க்கலாம். ம் சரிங்க மாமி. நீ ஒத்தையெல்லாம் எத்தனை வேலை பார்ப்ப? ஆ, அவங்க 4 பேத்துக்கு நீ தான் எல்லாம் செய்கிற. கொஞ்சம் துணி தானே, ஒரு நாள் தானே, நான் துவைச்சி தரேன் போ. இல்ல மாமி, நிறைய கிடக்கு. நான் துவைச்சிக்கிறேன். யூனிஃபார்ம் எல்லாம் உனக்கு துவைக்க தெரியாது, நான் பார்த்துக்கேன். ம் நானும் கொஞ்சம் கூட மாட பண்ணுறேன் முத்து, வச்சுட்டு போ, அதை எடுத்துட்டு வா. ம் ஏக்கா ஒத்தையாளா? சரி இருக்கட்டும், நம்ம பிள்ளைக்கு தானே. சத்யா ஒரு நாள் இருந்தால் அவளே எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டு கொடுத்துருவா. தண்ணி தான் வரலையே, இல்லைன்னா அவள் போட்டு கொடுத்துருப்பாளே. இல்லை முதல்ல அனிதாக்கு எல்லா வேலையும் பையனே செய்கிறானேன்னு அடிச்சுட்டு கிடக்குது. இவனுக்கு நம்மளே எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுறமேன்னு இருக்க மாட்டேங்குது. மாமியாரும் புருஷனும் ஏதோ கொஞ்சம் பார்த்தா இந்த கவலை அவளுக்கு கொஞ்சம் தெரியாது, பையனை வேலை வாங்குறமேனே. அவங்க தான் பார்க்கறது இல்லையே, அப்புறம் என்ன பண்ணுறது? இருக்கிறவங்க அனுசரித்து இருக்க வேண்டியது. ரேக்கா அவ்வாறு அவனையே முளைச்சிட்டு நிற்கா. நீ போய் அண்ணனுக்கு கொஞ்சம் குடும்பம் செய்யம்மா, துணியெல்லாம் எடுத்துட்டு சோப்பெல்லாம் எடுத்துட்டு வாப்போ. ம் ரேக்கா எதனாலும் சொன்னால் கேட்டுக்கிறாளக்கா? ஆமாம், அங்கே மாமியார் அத்தைங்க எல்லாம் கஷ்டப்படுத்தி அதுலேருந்து நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்குவா. ஆனாலும் அவளுக்கு ஏதோ மனசுக்குள்ளே இருக்கு. சின்ன பிள்ளைல நமக்கு என்ன தெரியும். முத்துவும் போயிட்டா, ரேகாவும் போயிட்டா. ஆக மொத்தத்துல நீ நகர மாட்ட. அம்மு துணி துவைக்கும், அண்ணா என்ன செய்யும்? அதான் நீ போ சொல்லி. நீ துணியா துவைக்க மாட்ட, கிழிப்பேன்னு சொல்லு. நான் என்ன செய்வேன்? நான் துணி அலசும். முக்காட செய்யும், நீ போ. இவளுக்கு இருக்கிற கொழுப்பு ஊர் உலகத்தில் யாருக்கும் இருக்காதுப்பா. வாயா பேசுன, இப்போ அலற. 2 பேரும் பிடிச்சிருக்கோம்ல. அப்பா கிட்ட சொல்லி முக்காட, அப்பா கிட்ட சொல்லி உன்னை அப்பா கிட்ட சொல்லி. வேண்டாம், உன்னையும் அப்பா கிட்ட சொல்லி. அம்மு அப்பா கிட்ட சொல்லி. நிக்க கூட மாட்டான். இல்ல துணியை துவைக்காமா துணிய. பயமா இருக்கு. எப்படி பாத்தியாக்கா? பயமா இருக்காமா? 2 பேரும் பிடிச்சிருக்கோம். சிலண்டடு காப்பாட்டு. அப்ப கூட கை குறைதா? குண்டு குண்டு, அம்மு காப்பாடு சொல்லி. காப்பாத்துறக்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றும் பண்ணல, சும்மா தாயில நிக்க வச்சிருக்க அண்ணன், அவ்வளோதான். முட்டா முட்டா, என்ன? வா வா அம்மு பாவம். விடு, அம்மு கச்சி வச்சு. பாத்தியா, அப்ப கூட கடிச்சுதான் வைப்பாங்களாம். சரி, அவதான் கத்தி கூப்பாடு போடுறாளே, போது எடுத்து விட்டுரு. அம்மு எல்லாம் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்த. ஆஹா. அப்பா அண்ணாவ அடி போட்டு. போட்டு நீ பேசாட போ. ஐயோ ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு கொஞ்சம். எவ்வளோ அறிவிப்பா இருக்கா. நான் முட்டுக்கிட்ட போட. இல்ல இனி கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாடுறியா? இங்க இங்க நானா பயமா இருக்கு. அப்புறம் துணி துவைக்கல? அங்க அங்க தண்ணி வடும். அண்ணா வா வா. எதுக்கு? பயமா இல்ல? இல்ல ஏன்? அண்ணா பெரிய பையன், நீ சின்ன பிள்ளைதான். சரிம்மா அழுகாத. அண்ணா வேணுட்டெல்லாம் பண்ணல, சும்மா தான் பண்ணா. போய் அங்க உட்காருப்போ. துணி துவச்சி அடியேன் மகாராணிக்கு எல்லா சேவைகளும் செய்ய காத்திருக்கிறேன். நான் பார்த்துக்கொள்கிறேன், தாங்கள் செல்லுங்கள். நல்லா கிடைச்சிருக்க அடிமை. என்ன பண்றது, அவங்க அப்பா அம்மா என் புருஷனுக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, அப்புறம் எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அடப்போ. தேங்க்யூ. இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டா செய்கிற வேலை, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது, வேலைக்கான காசு பொருளுக்கான காசு எல்லாம் வந்துடும் பாரு. எல்லாம் காந்தி கணக்கு. என்ன பண்றது, பிள்ளைகளுக்கோசரம்.
ரேகா எந்த அளவுக்கு அமைதியோ இவ அந்த அளவுக்கு சேட்டை பண்ணாலும் முத்துக்கொண்ணுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகி டைமே தெரியாது. ஏன் உங்களுக்கு இந்த எல்லாத்தையும் மறந்து போய் தானே உட்காந்துருக்கீங்க. ஆமா, அப்புறம் பச்சை பிள்ளை இவ்வளவு தானே கவனிக்கணும். அண்ணா வா. நீ போய் அங்க உட்காரு. அண்ணா அம்மி துவைச்சு கொடுத்தா அலசி போட்டுட்டு வாரேன் என்ன. ம். நீ போட, நான் பாத்துக்கிறேன். இல்ல மம்மி, நீங்க துவைச்சு கொடுங்க, நான் அலசி தரேன். உங்களுக்கு சிரமம் தெரியாது. நான் என்ன நம்மளுக்கு மட்டும் தானே துவைக்கணும், அப்படியே பேசிட்டே துவைச்சிருவேன். அந்த அக்கா நிறைய துவைக்கணுமல்ல. அதான் நீங்க பேசிட்டே சோப் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் அலசி தரேன். அப்புறம் அப்படியே முறுக்கி காய போட்டுடுவோம். வேலை முடிஞ்சுது. அம்மு அம்மு. உன்னையும் துவைச்சு காய போட்டுடலாமா? ஏய் அம்முவ கொடியில போட்டு. இங்கே இது கொடி எல்லாம் கீழே போட்டு தான் எடுக்கணும். கொடியில போடுறதான் கொடியில. ஆமாமா, உன்னை கொடியில போட்டாலும் சரி கீழே போட்டாலும் சரி காய போட்ட வேண்டியதுதான். அம்மு பாவம் இல்ல. போடு போடு. பொறுத்து அப்பிட்ட சொல்லு கொடுத்த. ஐ இந்தாரு ஐ டூ இட். போய் முத்துட்டி ரேக்காட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாப்போ. பக்கெட் வாங்கி வந்து கொடுத்துட்டு போய் அங்கே உட்காரு. மொட்டை வாடும். அதான் ஒரு வேலை நாங்க செய்ய மாட்டோமே. அம்மு வேலை செய்யும். தப்பு தப்பு, நாங்க செய்யற வேலையெல்லாம் நல்லா சொதப்பி விடும். எக்கி உன்னை தண்ணியில தள்ளி. இப்போ உன்னை தண்ணியில இறக்குனது பத்தல இல்ல, அப்படியே விட்டுருக்கணும். கிருஷ்ணரும் கர்ணரும் கூடையில போன மாதிரி இவளும் போயிருப்பா. தளபதியில ரஜினி சார் போனார் பத்தியா, அப்படி. அம்மா அம்மா அழகாட்டுண்டா. அம்மா, இவ தளபதி படம் ரஜினி சாருக்கு போல அதுல ஒரு குட்டி பாப்பா வரும்ல, அதுக்கு போயிட்டான்னு நினைக்கேன். பேசிட்டே டைம் வேஸ்ட் ஆகுதே, அவங்க 2 பேர்த்தையும் போய் கூட்டு வாப்போ. அண்ணா கொடுக்க சொல்லி. சரிம்மா, சரி, தேங்க்ஸ். அம்மா துணிறாங்க. அண்ணா கொண்டு ஆடும். சரி அங்க போய் உட்காரணும். என்ன அமைதியா? அப்புறம் பாப்பா என்ன கேட்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் பூவை எடுக்கு. அண்ணா கேட்டு பாப்பாக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும்ல, அதுக்கு தான் செம்பத்தி பூவும் இலையும். அங்கே பூத்துருக்கு பாரு மஞ்சள் பூவு. பாப்பா பறிச்சு வைப்பீங்களா? அம்மா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்க வைப்பேண்ணா. இவளுக்கு போய் அதெல்லாமா? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே நம்ம இருக்கும்போதே பழக்கினா தானே. இப்போவே ஷாம்பு அது இதுன்னு கெமிக்கலை போட்டு பழக்கிட்டோமா, அப்புறம் அதே பழக்கமாயிடும் இவளுக்கு. அதான் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் தலைக்கு ஊற்றுறது இல்லை. வீட்டில் இருக்கிறப்ப தான் நல்லா தலைக்கு ஊற்றி விட்டு நல்லா வெயில காய வச்சு எடுக்க சொல்கிறது. இவளுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுது இல்லை? மேக்ஸிமம் அலர்ஜி தான் ஆயிடுது. என்ன பண்ணுறது, இவ்வளவு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக போயிடுச்சா. உடம்புல அந்தளவுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைல்ல, அதனால தான். மற்றபடி இதனாலலாம் அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிறது இல்லை. சரி 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 அக்கா, நீ அங்கே போய் இரு. அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கேன். ரெண்டையும் பார்க்கறது கஷ்டம். அனிதாட்டியோ அண்ணங்கிட்டையோ விட்டுட்டு வந்திருக்கலாம். ரேக்கா 2 பேர்த்துக்கிட்டே அமைதியாக இருந்துக்குவாதான். அவர் மார்க்கெட்டு போயிருக்கிறாரு சமைக்கிற காய்கறியெல்லாம் வாங்குறக்கு. அனிதாவே மாசமாக இருக்கிறா. எப்படி இவளை பார்த்துக்குவா? அவங்க மாமி ஏதாச்சும் சொல்லுமல்லோ. அப்புறம் இவன் இருந்தால் அனிதாட்டா அவளும் இருக்கேன்பா. ஆமாம், அவளை பார்த்துக்கிறது கஷ்டம். அதான் ஊற்றுந்தா கூட தெரியாது. அவனும் நம்ம கூட வந்துட்டானா, அதான் 2 இழுத்துட்டே வந்துட்டேன். சரி, வேலையை பார்த்துடுவோம். முட்டா மீன் காணோம். வர இரு, இப்பதானே போட்டிருக்கேன். அதுக்குள்ள அவசரம் இவளுக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஒன்னாவது பிடிச்சு காட்டிடுவோமா? ஆசையை எடுத்துட்டு வந்திருக்கேன், பிடிக்காம விட்டுருவேனா என்ன? எப்படி குளத்துல நிறையா இருக்கும், ஒன்னாவது சிக்கும்னு பார்த்தேன். என்ன மைண்டெல்லாம் அம்மாட்ட தான் இருக்கு. நானே வேலை செய்யல, அம்மாவே கூட்டிட்டு வந்து இப்படியே வந்து உட்கார வச்சிருந்தா தெரிஞ்சுக்கொள்ளாது அவங்க என்ன பண்றாங்களோ எது பண்றாங்களோன்ட்டு இருக்கு. பாட்டி கூட இருக்குல்ல, இந்நேரம் துவைச்சிருப்பாங்க. காயருக்கு என்ன ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? அதுக்குள்ள நம்ம இதை சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா டைம் தெரியாது. நானும் குளிக்க ஊட்டணும். அது வேறையா? இடங்கு தண்ணியில இடங்கு. நான் இறக்கி விட்டுறலாம். எப்படி இருந்தது? ஜில் ஜில். அப்புறம் அவளை மட்டும் இறங்க சொல்றேன். பூவை போட்டு. ஆமா ரேக்கா, உங்க அம்மா இங்க இருக்க ஆவரம்பூவை பறிச்சு வைக்க சொன்னாங்க. பறிச்சுட்டேன் அண்ணா. நான் போனப்ப சொன்னாங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அம்முக்கு தைச்சு நானா வியாபாரம் தான். மீனே பிரிச்சு கொடுத்தா சுட்டு தருவியா? கையாடு. சாப்பிட தெரியுமா? முட்டை கொடுக்கும். ஏய், முட்டு கொடுக்கும்னு சொல்லாதடி, அது தப்பு. முத்து கொடுக்கும் சொல்லி டி டி சொல்ல கூடாது.
இவன் மட்டும் அவனை அண்ணாம்பா என்னை முத்தும்பா. நான் மட்டும் இவ்வளோ டீ சொல்லக்கூடாதான். அட அண்ணா இடு முத்து. முத்து என்ன உன் சொத்துனா எங்க அப்பா எழுதி கொடுத்தான். ஒழுங்கா அண்ணா சொல்லு. ஆமா முட்டே என் சொட்டே. பஸ்கு பஸ்கு அதுக்கு வேற ஆளை பாரு. ஏய் முட்டு எனக்கு எனக்குடா. ம் நான் அம்மு முட்டு சொல்லு அல்லா அண்ணா சொல்லு நினப்பு தான். முட்டு எனக்கு. பொடி. வாங்கண்ணே என்ன இந்த பக்கம். மார்க்கெட் போயிட்டு வந்தானா சரி என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு போலான்ட்டு. ஆஹா. இப்போ ஏன்னா நம்மளை பார்க்குறதுக்கு ஸ்பெஷலாக நான் வருவார். நம்மளை பார்க்குறதுக்குலாம் வர மாட்டார். பிள்ளைய பார்க்குறதுக்கு தான் வருவார். ஆமா கல்யாணம் ஆனதுலேருந்து இவன் மூஞ்ச பற்றி அழுத்தே போச்சு. இதில் வேற இன்னும் இவளை பார்த்துட்டு கிடக்குறாங்க. என்ன உங்கள் மகராசி அங்கே இருந்தா? பிள்ளைகள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்குதுக்கா. ஆஹா, அதுக்கு தான் தம்பி என்னை இங்கே எடுத்துகிட்டு வந்தானோ. அப்படியே தான் இருக்கும். டீ கொடுக்கட்டா? சாவித்திரிக்கு வேணா கொடுங்க. எனக்கெல்லாம் வேணாக்கா. வீட்டு வேலை பார்த்துட்டு சாப்பிட்றவே 11:30 1 ஆயிரம் ஒருக்கா. அதனால் டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை. பரவாயில்ல, இப்போ இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கீல, நீ வீட்டுக்கு போய் எப்போ சாப்பிட்றது? அதனால் குடி. ஆமாம்மா நீ வேற வாயும் வயிறுமா இருக்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் அண்ணே. தெரியும் நான் சொல்கிறேன். சரி இருக்கிறத 3 பேர்த்துக்கு ஊற்றுங்க. பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது. அதுதான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்களோ ஏதோ சுட்டு திங்கிட்டோம். சரி கொண்டு வந்திருக்கிற சோத்துக்கு கடிச்சிக்கிறதுக்கு ஆச்சு. நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க? இங்கே முடிஞ்சா வேலை? சாமி துணி இப்போ தான் ஊற போட்டிருக்கேன். இனி அனைத்தாவது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் நாங்கள் 6 பேர் குளிக்கணும். துணியெல்லாம் காயிருக்குள்ள நீங்கள் குளிச்சிருவீங்கல்ல? எப்படி 2-3 மணி நேரம் ஆகும். நான் போய் எல்லாத்தையும் காய்கறி கட் பண்ணி வச்சிட்றேன். நைட்டுக்கு தானே அதுக்குள்ளே வந்துடுவீல்ல அப்புறம் என்ன. சரி. எப்படி இருந்த மனுஷன் ஹோட்டலில் போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறாரு. சரி ஊற்றுங்க.